வேற வந்துருச்சு. நோன்புக்கு என்ன பண்ணலாம்? இப்போ கடை சாமான் வச்சாலும் நல்லா சம்பாதிக்கலாம். என்ன பண்ணலாம்? பேரிச்ச பழம் கடை திறப்போமா இல்லை ஜூஸ் கடை திறப்போமா? என்ன பண்ணலாம்? இந்த நேரம் தம்பி இவர்த்திருந்து என்ன பண்றான்? தம்பி தம்பி இவர்த்திருந்து என்ன பண்றீங்க? இல்லண்ணா, இந்த நோன்புக்கு என்ன கடை திறக்கலாம் யோசிச்சு நிற்கிறேன். இந்த நோன்புக்கு ஏதாவது ஒரு கடை திறந்தா நல்லா சம்பாதிக்கலாம், அதான் யோசிக்கிறேன். இந்த நோன்புக்கு என்ன கடை திறக்கலாம் நீங்களே சொல்லுங்கண்ணா. பேரிச்ச பழம் கடை திறப்போமா இல்லை ஜூஸ் கடை திறப்போமா? தம்பி, இந்த 11 மாசம் நம்ம பிசினஸ் தான் செய்யறோம். இந்த ஒரு மாசம் நம்ம நன்மையை தேடக்கூடிய மாசம். இப்ப நீங்க பிசினஸை பார்த்து யோசிக்கிறீங்க தம்பி. தம்பி, நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நஷ்டவாளிகள் நாசமடைந்தவர்கள் என்று. அதுல ஒருத்தர், யார் ரமலான் மாதம் வந்தும் அவரோட பாவங்கள் அழியலையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னாங்க தம்பி. அதனால இந்த துனியாவில் சம்பாதிக்கிறத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் தம்பி. நாளைக்கு மறுமைக்கு சம்பாதிக்கிறத பத்தி இந்த ரமலான் மாதத்தில் தான் பேச முடியும் தம்பி. நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்.